அது செஞ்சவன் செஃப் சாந்தகுமார். இன்றைக்கி செஞ்சவன பிரியாணின்னு பார்க்கலாம். அது தேவையான பொருட்கள்: நெய், கேஷ்நட், பைனாப்பிள், கேரட்டு, மஞ்சப்பொடி, புதினா, பட்டை, கிராம்பு, பீட்ரூட், கிஸ்மிஸ், பீன்ஸ், கொத்தமல்லி, சால்ட்டு, பாயில் பண்ண ரைஸு. இப்போ இது செய்முறையை பார்க்கலாம். முதல்ல நெய்யை ஊற்றணும். நெய் சூடான உடனே பட்டை, கிராம்பு, பட்டை கிராம்பு போட்டு சூடாகணும். இது சூடான உடனே தேவையான கேஷ்நட்டு 2 பீஸ். கேஷ்நட்டு போட்டுன்னு 2 கிஸ்மிஸ்ஸு, தேவையான பீன்ஸ், கேரட்டு, பீட்ரூட்டு, இது அது 2 எல்லாம் போட்டு வதக்கணும். இது வதக்கும்போது லைட்டாக உப்பு, சால்ட்டு போட்டு வதக்கிட்டு, இது ஸ்லோ ஃபயரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா பாயில் ஆகும். இது நல்லா பாயில் ஆன உடனே பைனாப்பிள் சேர்க்கும். பைனாப்பிள் போட்ட உடனே கிண்ணணும். இது லைட்டாக பாயில் ஆன உடனே மஞ்சப்பொடி தேவையான அளவுக்கு மஞ்சப்பொடி போட்டு சும்மா கிண்ணணும். அடுத்தது புதினா தேவையான அளவுக்கு, கொத்தமல்லி இது போட்டு கிண்டணும். இது கிண்ண உடனே பாயில் பண்ண ரைஸ் எடுத்து அதில் போட்டு ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு லாஸ்ட்டில் ஃபினிஷில் உப்பு லைட்டாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கிண்டணும். கிண்ண உடனே ஃபினிஷ் ஆயிடுச்சு. இது ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் செஞ்சோன்னே பிரியாணி. இது வீட்டில் கூட ரெடி பண்ணலாம். இது நம்ம வெளியில் போனால் ஆனியன், தக்காளி எல்லாம் போட்டு பண்ணுவாங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை, கரம் மசாலா இல்லை, எதுவுமே வெங்காயம் தக்காளி எதுவுமே இல்லை. நம்ம வீட்லேயே இது நல்லா செய்து சாப்பிட்லாம். இது ஹெல்த்தியான ஃபுட். இது பைனாப்பிள் போட்டு, பீன்ஸு, கேரட்டு அப்பயே ரெடி பண்ணி சாப்பிட்லாம் வீட்டிலே. இது சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ண போகிறோம். இது சூப்பரான டிஷ்ஷு. நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள்.